الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وخص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய உத்தம சத்திய தூதர் நாம் எல்லாம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களோடு இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்து காட்டிய கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் அருள்வளமிக்க ஒரு மாதத்தை அடைந்தவர்களாக, அதிலும் குறிப்பாக அந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் 1000 மாதங்களை விட மிகவும் சிறந்த ஒரு இரவு. 1000 மாதங்கள்னா கிட்டத்தட்ட 83 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆயுள் காலம். அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரே இப்பொழுது இந்த ரமலானுடைய இரவிலே நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், அதுக்கு முன்ன ஒவ்வொரு பள்ளியாசங்களையும் சீரியல் லைட் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வரவேற்பை கொடுத்திருக்கிறாங்க. சில இடங்கள்ல நல்ல சாப்பாடு சௌகரியங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு இலக்கு இருக்கிறது. ஏன்னா மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே ஏதேனும் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பான். அவன் இளைஞனாக இருந்தால் நல்ல துணையை தேடலாம், நல்ல வருமானத்தை ஈட்டலாம். மாணவனாக இருந்தால் கல்வியிலே நல்ல இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு இலக்கை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. எதை நோக்கி பிரயாணிக்கணும் அதிலேயாவது தெளிவா இருக்கிறதா? இல்லை. ஆனா ஒரு விஷயம், இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எல்லோரும் எல்லா நன்மைகளையும் ஒரு மனிதனால் முழுமையாக செய்துவிட முடியாது என்று இருக்கிறார். ஏன்னா நமக்கு தொழில் இருக்கு, வியாபாரம் இருக்கு, வேலைக்கு போகணும், கழிக்க வேண்டும் என்பதில் தான் நம்முடைய இலக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குபிர லஹு மா தகத்தம மின் தன்சிஹி. ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டு அவனை முழுமையாக நம்ப வேண்டும். அவன் எப்படி அவனுடைய கட்டளையை நிறைவேற்றி சொல்கிறானோ, வணக்க வழிபாடுகளை அவனுடைய தூதர் மூலமாக காட்டி தந்திருக்கிறானோ, அதை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த ரமலானை அடைந்தவர்களாக அதில் வரக்கூடிய நன்மைகளை எதிர்பார்த்து அவர்கள் மன்னிக்கப்படும். இன்னைக்கு நாம் இந்த இரவு தொழுகைகள்ல எத்தனை பேர் முறையாக நின்று வணங்குகிறோம்? என்னைக்கா சிந்திச்சு பார்த்திருக்கிறோம்? இல்லையே. ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் முடியும். வர்றமா கொஞ்ச நேரம் தொழுதமா பறந்து காரியமே. இந்த சுஹைத் யமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர் பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தாக சேர்ந்து அவரும் தக்பீர் கட்டி கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்து சூராவை ஓதுகிறார்கள். அல்ஹம்து சூரா ஓதுவதற்கு அப்புறமா நாம என்ன செஞ்சிருந்திருப்போம்? ஆரம்பிச்சா இந்த பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சஹாபி நினைக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 100 வசனங்கள் ஓதுவாங்க. 100 வசனங்கிறது நமக்கே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு கடமைக்கு தொழுகையை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி சில இடங்களில்
எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ராக்கெட் வேகத்தில் எல்லாம் தொழுகை நடைபெறுகிறது. அதை கொஞ்சம் சொல்லுவார்கள், முடித்துவிட்டு ருக்கு செல்வார்கள் என்று நினைக்கிறார், எதிர்பார்க்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தாண்டி அவர்கள் அடுத்த சூறாவுக்கு செல்கிறார்கள். எது? அந்நிசாவுடைய இன்றைக்கு 4வது ருக்குவுல நாம் என்ன ஓடுவோம்? சுப்ஹான ரப்பில் அலீம், சுப்ஹான ரப்பில் அலீம், சுப்ஹான ரப்பில் அலீம், சமி அல்லாஹ் லிமன் ஹமீத். ஆனால் அவர்கள் இந்த நிலையில் எவ்வளவு நேரம் ஒதுக்கினார்களோ அதே நேரத்தை அந்த ருக்குவுக்காகவும் ஒதுக்கினார்கள். ருக்குவிலிருந்து எழுந்திருக்கு நிலைக்கு வந்தார்கள். இதை அவருடைய துணைவியார் மூமின்களுடைய அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கிவிடும். அதை பார்த்து நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் முன்னால் செய்த பாவங்களையும் பின்னாக நான் இருக்க வேண்டாமா? இன்றைக்கு நம்முடைய தொழுகை, நம்முடைய வணக்க முறை, நம்முடைய நோன்பு, நம்முடைய மற்ற எல்லா காரியங்களும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். நான் ஏதோ கடமைக்கு வருகிறோம், கடமையை நிறைவேற்றுகிறோம், அதோடு நம்முடைய வேலை முடிந்திருக்கிறது இருக்கிறோம். ஆனால் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட மூக்கு மண்ணை போட்டு சொன்னாங்க. நம்முடைய பாட்டியில சொன்ன நாசமா போகட்டும் இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. இந்த உலகத்துல நாம ரமலான் மாதத்தை அடைகிறோம், இந்த இரவை அடைகிறோம். இந்த இறைவனுடைய நோக்கம் என்ன? சரி, இந்த இறையச்சவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரிசு எல்லோருக்கும் கிடைக்குமானா? எல்லோருக்கும் கிடைச்சிடாருங்க. இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு பரிசு இருக்குல்ல, அது என்ன சிறப்பு பரிசு? ரமலான் மாதத்துல மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் கிடைக்காத ஒரு பரிசு இந்த ரையான் என்ற வாசல் வழியாக நோன்பாளிகள் அழைக்கப்படுவார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிலே நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. நோன்பாளிகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அதனுடைய வாயங்கள் அடைக்கப்படும். முறையில ஓடுனாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சிறப்பு பரிசை கொடுத்து பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்? யாருக்கும் கிடைக்காத ஒரு பரிசு நமக்கு கிடைச்சிருக்க. அதனால அந்த சிறப்பு பரிசை பெற்ற அந்த மனிதர் எவ்வளவு சந்தோஷப்படணும். அப்ப நமக்கு அந்த சிறப்பு பரிசு அவர்கள் இரவினுடைய கடைசி நேரத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவார். இரவினுடைய கடைசி நேரத்தில். ஏன் இரவினுடைய கடைசி நேரத்தில் பாவம் மன்னிப்பு தேடணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவன் ஒவ்வொரு நாள் இரவிலும் இரவினுடைய பிரார்த்தித்தால் அந்த மனிதனுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் ஏதேனும் அந்த மனிதன் கேட்டால் அந்த மனிதன் கேட்டதை கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, மெயின் சப்ஜெக்ட் அங்கதான் இருக்கு. பாவ மன்னிப்பு கேட்டால் அவனுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். ஒவ்வொரு இந்த இரவினுடைய கடைசி நேரம் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்து நமக்காக இருக்கிறது. இந்த இறுதி பத்தை நாம் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல போன, இந்த இறைவனை கடைசி நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, இரவினுடைய கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது. நாம யாருமே பாவம் செஞ்சிருக்க மாட்டோமா? பாவத்திற்கு அப்பாற்பட்ட மனிதனானா எதை பார்த்தாலும், எதை செய்தாலும், எதை தொடர்பு வைத்தாலும் அதை எல்லாத்திலையும் பாவங்களுக்காக ஒரு காரியத்தை பார்ப்பது இன்றைக்கு அறிவுரை போய்கிட்டு இருக்கிறானே.
இப்படிப்பட்ட காழ்ப்புணர்வும் பொறாமை குணமும் இல்லாம ஒரு ஆணா பெண்ணோ இன்றைக்கு பார்க்க முடியுமா? அதே மாதிரி இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கிறோமே, எனக்கு ஒரு பிரச்சனை, நான் உடனே வழக்காடக்கூடிய வக்கீலா மாறிங்க. அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்படிப்பட்ட இந்த பாவங்கள் எல்லாம் கழுகி அழுக்குகளை போக்கி சுத்தமான முஸ்லிம்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சென்று நாம் நிற்க வேண்டாம? அப்படி நிற்கும் போது அல்லாஹ் வரக்கூடிய அந்த ரையான் என்ற வாசல் வழியாக அந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக சொர்க்கத்தில் இரவை நாம் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான வழிவகைகள் இருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில். கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுங்க, கொஞ்ச நேரம் திக்ர் சொல்லுங்க, இறைவனை நினைந்து கொண்டிருங்கள், இறைவன் மூலத்திலே பாவமன்னிப்பு தேடுங்கள், தன்னுடைய தொழுகையை நீட்டி 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 கொள்ளும். அவ்வளவு தூரம் இந்த இரவை நின்று வணங்குவதற்கு பயன்படுத்துங்கள். எத்தனை விஷயங்கள். ஆனா பாருங்க, அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவை கடைசி 10 இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளும் என்று நபி மூலியமாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானே, நாம் என்ன செய்யறோம்? அத ஒரே ஒரு நாள் என்னங்க அப்படி ஏதாவது அவசரம் வேறையா? இல்ல, டீ குடிக்க போனோம், பேசிக்கிட்டு இருந்தோம். பள்ளியில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ அதை விட அதிகமாக மாணவர்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் பள்ளிக்கு வெளியே இருக்கிறார். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி வந்த வழிமுறைய. அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளை கழித்து கடைசி 10 இரவுகளை கழிக்க வேண்டும். சரி, நமக்குதான் வருஷம் இருக்க, இப்ப நமக்கு வயசு 20-30 ஆகுது. இன்னும் நம்ம 80 வயசு வரைக்கும் எழுதுனா கூட நீ எப்படியோ வருஷம் சந்திக்கிறானே, அப்ப பாத்துக்கலாம் அப்படி நினைக்க முடியுமா? ஏனென்று சொன்னால் மரணம் எப்படி வரும் என்பது யாருக்கும் தெரியாது, இது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு இந்த நிமிடத்தில் இருக்கக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான நன்மைகள் நானே அள்ளி கொடுப்பேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், நம்ம வேலை பார்க்கக்கூடிய முதலாளி நல்ல கை நீளமான தாராள மனதுடையவரா இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்ப நாம் என்ன செய்வோம்? மேனேஜ்மெண்ட்ல கேஷ் கவுண்டர்ல பணம் வாங்குறதை விட முதலாளி சம்பளம் கொடுத்தா நம்ம விரும்புவோம். ஏன்? அவர் சம்பளம் மட்டும் தர மாட்டார். ஏன்னா அவர் எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் ஏராளமான நன்மைகளை செய்வீர்கள் நினைக்கிறார். அந்த அடிப்படையில நம்ம ஏராளமான நன்மைகளை செய்யலாம். நம்ம இரவு தொழுகிறது, பாவமன்னிப்பு தேடுறது, தர்மம் செய்யறது, திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, பள்ளியில் அமர்ந்திருப்பது, அதே மாதிரி இக்திகாப் இருப்பது, இது மாதிரி ஏராளமான நன்மை. எதை செய்தால் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருக்கும் கடமை. இதை அந்த குடும்பத்தினுடைய பொறுப்புதாரர் பொறுக்க வேண்டும். இப்ப ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அதற்கான சித்திர தொகையை நிர்ணயித்திருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அன்றைக்கு கொடுக்கிறது நல்லது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கூட்டு முயற்சியாக சேகரித்து அதை விநியோகம் செய்திருக்கிறார். அதற்கு பொறுப்புதாரியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுப்புதாரியாக நியமித்திருக்கிறார். அப்போ இதுல இருந்து நாம் என்ன தெரிகிறோம்? வசூலிச்சு அதை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்த அவங்களுக்கு அது போய் சேராது. அதே சமயம் இந்த நிர்வாக சட்டத்தை கொண்டு போய் கொடுக்கணும்னா அவர்கள் அதை கண்காணிப்பார்கள், கணக்கெடுப்பாங்க. ஒவ்வொரு தெருவிலையும் இந்த தெருல ஒரு 4 பேர் இருக்கிறாங்கட்டா, நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொண்டு போய் யாமா கொடுக்குறது. இப்படியே சொல்லி சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்க அப்படியே கொடுத்துக்கிட்டு வருவதனால அது எல்லா மனிதனும். இதே சமயம் நான் ஒரு நிர்வாகியா போறேன்,
என்னோட 4 நிர்வாகி வர்றாங்க, கொண்டு போய் எட்டாங்க உங்களுடைய பங்கு. அவருக்கு தோணாது. ஏன்? வந்திருப்பவர்கள் அனைவரும் வேலைக்காரர்கள். இந்த ஜமாத்திற்காக வேலை செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய வேலைக்காரர்கள். ஒரு வேலைக்காரர்கள் இருந்து ஒரு முதலாளி வாங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பெருநாள் தினத்தில் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், யாரும் சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது. இப்ப ஒண்ணே இல்ல, என் பிள்ளைகளுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல, ஒரு நல்ல சாப்பாடு கூட கொடுக்க முடியல அப்படின்னா பெருநாள் அன்னைக்கு எல்லோரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள்ல நான் மட்டும் வருத்தமா இருப்பேன்ல, அந்தந்த கிளையில் வசூல் செய்கிறார். அதனால நீங்க நமக்கு தான் நேரம் இருக்க, அதை நம்ம கடைசியா கொடுத்துக்கிறோமே அப்படின்னு நினைக்காம நீங்க இப்போதுமே அந்த ஃபித்ரா தொகையை கொடுக்க ஆரம்பிச்சுங்க. ஏன்னா ஃபித்ரா தொகை எவ்வளவு வருதோ அதை கணக்கு பார்த்துத்தான் அவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி அந்த பொருள்களை வாங்கி மக்கள் மத்தியிலே கொண்டு போய் அவங்க எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் அதற்குரிய நேரங்காலத்தோடு கொடுத்து இறைவன் பொருட்களை கிடைக்கக்கூடிய